ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ நலபாகம். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் 10 நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நான் தேவையான பொருட்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கேரட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். கேரட்டில் இருக்கிற சத்தும் சேரும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு காய்களை சேர்த்துக்கலாம். நெய்யில் முந்திரியை வறுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போதே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். மார்னிங் டைமில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டைமில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உளுத்தம்பருப்பு கலர் மாறணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கட் பண்ணிய பச்சை மிளகாய், துருவிய இஞ்சி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தயார் பண்ணி வைத்திருந்த ரவையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நல்ல இஞ்சி வாசனையோடையும் பச்சை மிளகாய் வாசனையோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லி. இப்போ நம்ம ரவையை நல்லா வறுத்துட்ட பிறகு இதன் மேலே கட் பண்ணிய கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு சமையலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தயிரில் இந்த ரவையை 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சிடலாம். இந்த ஊறிட்டு இருக்கிற டைமில் நம்ம போய் தேங்காய் சட்னியை தயார் பண்ணிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி அரைப்பதற்கு நம்ம தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். சப்போஸ் துருவத்துக்கு டைம் இல்லைன்னா தேங்காவை நம்ம கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பெருங்காய கட்டி சேர்த்துருக்கோம். பெருங்காய கட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி இலை தான் இந்த தேங்காய் சட்னிக்கு ரொம்ப ஹைலைட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அரைச்சிடலாம். நமக்கு சூப்பராக தேங்காய் சட்னி தயாராகிடுச்சு. இது தாளிப்பு ரொம்ப முக்கியம். தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய்க்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் வாசனையோட இந்த சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் இந்த ரவா இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பெருங்காய கட்டி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பூண்டு கூடி சேர்த்துக்கலாம். ஆனால் பெருங்காய கட்டி சேர்த்து இந்த தேங்காய் சட்னி தயார் பண்ணும்போது இதனோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். சிவப்பு மிளகாயை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்து இந்த சட்னியில் தாளித்து கொட்டிடலாம். நமக்கு சூப்பராக தேங்காய் சட்னி தயாராகிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இது இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லி சாஃப்டாக வரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வறுத்து வைத்த முந்திரி சேர்த்துக்கலாம். கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு இப்போது இட்லி மாவு தயாராகிடுச்சு. இட்லி தட்டில் கேரட் முந்திரியை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். ஈனோ சேர்த்துருக்கேன். சப்போஸ் ஈனோ இல்லை அப்படின்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி தயார் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்லி தட்டில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பராக நமக்கு ரவா இட்லி தயாராகிடும். இது மார்னிங் டைமில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது தேங்காய் சட்னி மிளகாய் பொடியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.